ஒய்ஃபை ரெண்ட்டுக்கு விட முடியுமா? ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை ஒரு இடத்துல ரொம்ப லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்டும் ஃபாதரும். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்ஷன். மத்திய பிரதேஷ் சிவபுரிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தடிச்சா பாட்டா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒய்ஃபை ரெண்ட்டுக்கு விடுற சிஸ்டம். ஷாக்கிங்கா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க கிட்ட பணக்காரங்க வந்து உங்க ஒய்ஃபை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஒய்ஃபை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க வித் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர். இவங்க ரெண்டு பேருடைய பெர்மிஷனோட. எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இது தொடர்ச்சியா அங்க நடந்துட்டு தான் இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஃபெமினிசம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க, நிறைய வளர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நடக்கும்போது வந்து நிறைய பேர் தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ஜிஓஸ் நிறைய வர ஆரம்பிச்சு, உமன் என்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பட் இப்ப இது மாதிரி நடக்கும்போது தான் இங்க ஷாக்கிங்கே வருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு விஷயம் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னா யாருமே கம்ப்ளைண்ட் தரல. அப்ப எல்லாருமே அக்செப்டபிளா தான் போறாங்களா இந்த ரெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு சில பேர் என்ஜிஓனால காப்பாற்றவும் பட்டிருக்காங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மாட்டுச்சந்தை மாரி தான் நடக்குமா. மாட்டுச்சந்தையில எப்படி மாடெல்லாம் வருஷம் நிப்பாட்டுவாங்களோ அது மாரி இங்க வந்து பெண்களை வருஷம் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த பொண்ணு என்ன ரேட்டு, இந்த பொண்ணு என்ன ரேட்டு அப்படின்னு 500லேருந்து 50,000 வரைக்கும் ரெண்ட்டுக்கு பொண்ணுங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. இது இன்னுமுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு கேட்கும்போது. வெர்ஜினா ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரேட்டு அப்படியே ஹை ஆகும். அவங்க இன்னும் ஃபேரா இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். இல்ல இவங்க மேரிட் அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது அவங்க பார்க்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட். அதான் சொன்ன அந்த 500 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும். இந்த அக்ரிமெண்ட் 1 மாசம் 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கு. 1 மாசம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க எகெயின் 1 மந்த் அவங்களுக்கு ஒய்ஃபா இருப்பாங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது ஒரு பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ்ல இவங்களுக்கு அதிக வருமானம் வருதான். இதுக்கு இடையில புரோக்கர்ஸ் வேற இருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுமாரி சார் இவங்களை வந்து இவங்கள்ட்ட ரெண்டுக்கு விடலாம், நல்ல ரேட்டுக்கு போவாங்க. ஏன்டா எதுக்கெல்லாம்டா புரோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இதெல்லாம் படிக்கும் போதும் பார்க்கும்போதும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்விங்க, போலீஸ் சொன்னாங்க இதுமாரி இந்த சைட்ல இருந்து எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வரல, நாங்க எப்படி ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு. பட் பொலிட்டீஷியன்ஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியலையா இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க நிறைய பேருக்கு இருக்கு. இங்க யாருலாம் வந்து இந்த ரெண்ட்டுக்கு விடுறாங்க அப்படின்னு பார்த்து அதிகபட்சமா ஃபார்மர்ஸ் தான் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்குல்ல. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பிஸ்னஸ், எங்களுக்கு அதிக வருமானம் வருது, நான் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறத விட இதுல அதிகமா நான் சம்பாதிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மர் சைட்ல இருந்து, அதாவது அந்த ரெண்ட்டுக்கு விடுற ஹஸ்பண்டோ ஃபாதரோ அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய பதில் இதுவாக தான் இருந்துச்சு. இது மத்திய பிரதேஷ்ல மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டா இல்ல, குஜராத்லயும் ஒரு சில இடங்கள்ல நடக்குது. இவ்வளவு பெரிய விஷயம் இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி வெளில பெருசா டாக் கிரியேட் ஆகல. இப்பதான் அந்த டாக் அங்கங்க கிரியேட் ஆகுது. இது ஏன் இவ்வளவு வருஷமா தெரியல? அப்ப இதெல்லாம் மறைச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழும்புது. இதுக்கு இடையில ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி ஆகணும். முன்னாடி ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சரிங்களா? அது இப்போ வரைக்குமே இருக்கு. பட் அது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து இதை பண்றாங்கல்ல, இதுலயும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பல பேருக்கு இதுல விருப்பம் கிடையவே கிடையாது. இது இப்படியே போனுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இடையில ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம், ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது. அதாவது மனைவிய மாத்திப்பாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுல. அதே ஷாக்கிங் இந்த விஷயத்த கேட்கும் போதும் இருந்துச்சு. ஏன்னா ரெண்ட்டுக்கு விடுறதுங்கிறது அவங்க ஒரு பொருளா, பொண்ணை ஒரு பொருளா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் அங்க நிறைய பேர். அது அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு நமக்கு தங்கச்சியாகவோ மனைவியாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அந்த பெண் வெறும் பொருள். எவ்வளோ ரேட்டுக்கு போறாங்க,
எப்படி இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம சம்பாதிக்க முடியுமா, இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த சிஸ்டம்குள்ளே இருக்குது. இந்த சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதுக்கு யார் சப்போர்ட், யார் எதுக்குறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே அதிக பேருக்கு இருக்குது. இங்கே நம்ம இதை பார்க்கும்போது ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில் நம்ம கரெக்டான ஒரு வேலை போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய டைம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டமை பற்றியும் இந்த ரெண்டலை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மறக்காம இது மாதிரியான வீடியோவை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷ் ஆக்ஷன் கட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கட் இட்.